இப்ப கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட வந்து கோவிந்தாச்சாரியா ஒரு நீண்ட பேட்டி குடுத்தாரு. அந்த பேட்டியில வந்து மோடிய நேரடியா கடுமையா தாக்குனாரு. அதாவது ஒரு இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அல்லது பிஜேபி மேல இருக்க கசப்படைந்து ஒதுங்கிய தலைவர்கள்லயே அதுல வந்து ஒருத்தருடைய குரலா. ஏன்னா மோடி வந்த பிறகு ஒதுக்கப்பட்ட தலைவர்கள்னு ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா, மிக நீண்ட பட்டியலா இருக்கும். அதுல எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான விசுவாசிகளா இருந்தவங்களா தான் இருப்பாங்க. அவர் வந்து அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு போட்டியா இருந்த எல்லாரையும் விலக்கிக்கிட்டே தான் வந்தாரு. அவன் ஒரு கட்டத்தில வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, இன்னைக்கு கூட எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவ தான் மோடி செயல்படுத்துறார்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. ஒரு கட்டத்தில ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்ட மீறி வளரக்கூடிய ஒரே தலைவராக மோடி இருந்தாரு. அமித்ஷா வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவியா இருந்தாரு. இதுதான் உண்மை. ஸோ கோவிந்தாச்சாரியா சமீபத்தில குடுத்த ஒரு பேட்டியில கூட ஒரு ஒரு 1, 2 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் குடுத்த பேட்டியில கூட பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பாரு. மோடியினுடைய அரசுங்க வந்து ஒரு தனிநபர் துதிப்பாடுற அரசா மாறிடுச்சு. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள பின்பற்றக்கூடிய அரசாக இது இல்லை. இது வந்து ஊழல் இது மாரிலாம் விஷயங்கள்